Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல அத பத்தி பார்க்க போறோம் அப்படினா Osmos Tech Private Limited அப்படிங்கற ஒரு கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனில என்ன ஒரு ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படினா ஒரு நாளைக்கு 20 ரூபாயில இருந்து 10 lakhs வரைக்கும் earn பண்ண முடியும். இது பாசிபிளான்னு கேட்டினா கண்டிப்பா பாசிபிள் தான். இம்பாசிபிள்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? நீங்க வர்க் பண்ணாலும் சரி, வர்க் பண்ணலனாலும் சரி, அதுக்கான இன்கம் கண்டிப்பா இருக்கு. வர்க் பண்றவங்களுக்கு தனியான இன்கம், வர்க் பண்ணாத இருக்கிறவங்களுக்கு தனியான இன்கம், இதுல ரெண்டுமே இருக்கு. என்னோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வேறு லெவலில் ப்ராஃபிட் எடுக்கலாம். டெய்லி ப்ராஃபிட் எடுக்கலாம், டெய்லி விட்ரால் எடுக்கலாம். 24/7 சண்டே மண்டே எந்த டேவும் கணக்கு இல்லை. நீங்கள் எந்த நாளில் வேணால் நீங்கள் விட்ரால் பண்ணிக்கலாம். எல்லா நாளும் அவைலபிளாக தான் இருக்கும். ஓகேவா? 24/7 விட்ரால் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் முக்கியமான விஷயம்லாம் ஃபஸ்ட்டாக சொல்லிடுறேன். மினிமம் விட்ரால் பார்த்தீங்கன்னா 500 rupees 500 ரூபா. ஓகேங்களா? அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணால் விட்ரால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் எவ்வளோ வேணால் ஏர்னும் பண்ணிக்கலாம். எப்படிலாம் ஏர்ன் பண்ண போகிறோம், என்னென்ன ட்ரிக்லாம் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி Mr.Vicky சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைனை பற்றி தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனை பொறுத்தவரை 100% ரிஸ்க் தான். ரிஸ்க் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எப்போவுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்குமானா அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. வர ப்ராஃபிட் வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது உங்களுடைய ஓன் ரிஸ்க் மட்டும்தான். இப்போ சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு லாஸ் ஆகி போச்சு அப்படின்னாலும் உங்கள் லீடராலையும் அதை தர முடியாது. ஏன்னா அதால் அந்த கமிஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான் இருக்கும். ஆனால் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது 90%. டோட்டலாக 100% உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும், ரீஃபண்ட் பண்ணிடணும். அப்படின்ற போது அவரால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் ஆன்லைனை பொறுத்தவரை ரிஸ்க் இருக்குது, ப்ராஃபிட்டும் இருக்குது. ரிஸ்க்கு மட்டும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அண்ணா ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் அந்த அளவுக்கு இருக்குது. அது உங்களோட விஷயம் தான், நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆன்லைனில் பண்ணலாமா வேணாமான்றது அது உங்களோட தனிப்பட்ட விஷயம் தான். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய PDF இன்டர்ஃபேஸு, Osmos Technology Private Limited. ஓகேங்களா? நான் அடுத்த பேஜ்லாம் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹேவ் எ சக்ஸஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். எல்லா பீப்புளும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு சக்ஸஸான ஒரு லைஃப் ஸ்டைலை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்க்காக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா கம்பெனியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்காக தான் நிறைய பேர் ஆன்லைனில் வருவாங்க. இந்த கம்பெனி அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடணும். ஓகேங்களா? அதனால் இந்த கம்பெனியை பற்றி நம்ம பெருமையாகவும் பேசலை, தாத்தியும் பேசலை, கரெக்டாக பேசுகிறோம். ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 4 வகையான சோர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ், ஆன்லைன் கேம்ஸ், ஆன்லைன் பிஸ்னஸ். இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் பிஸ்னஸும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் கொடி கட்டி பறந்துட்டு இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கேம்ஸ் இருக்குது. இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்டு, சோஷியல் மீடியாஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அறிக்கை சொல்லுது. அதை இவங்க கலெக்ட் பண்ணி அந்த PDFலேயே மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பேஜில். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 138 கோடி மக்கள் இருக்காங்க. வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 780 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்டர்நெட் யூசர்ஸ் எவ்வளோ, சோஷியல் நெட்வொர்க்ஸ்க்கு எவ்வளோ, ஆன்லைன் கேமிங் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க, இ-காமர்ஸ் சைட்ஸ் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் யூசர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் அப்படின்றத அதில் கணக்கு தான் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு ஜென்ரலான விஷயம் தான். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் மட்டும் 138 கோடி பேர் இருக்காங்க. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க 106 கோடி பேர்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 68 கோடி. ஆக்டிவ் சோஷியல் மீடியா யூஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க 40 crores 40 கோடி. இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி 2 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் சோஷியல் மீடியாஸ் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க லூடோ சாம்ப்னு ஒரு கேம் ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு லூடோ சாம்ப் 2020 டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஃபேஸ்புக்கு பற்றிலாம் வேறு ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை நான் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இது பாருங்கள், இது லீகல் டாக்குமெண்ட்ஸ். இந்த கம்பெனியோட லீகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா MCAல ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. லீகல் டாக்குமெண்ட் இருக்கிற கம்பெனி எல்லாமே நல்ல கம்பெனினா அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு ரெவென்யூ கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் சர்டிஃபிகேட் இருந்தால் கொஞ்சம் நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. உங்களுக்கு PDF சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்போட குரூப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வேணுன்றவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோ சொன்னேன் இல்லைங்களா, நான் அந்த ஃபேஸ்புக் மாதிரி ஆப்லாம் இருக்குது அப்படின்னு. பிக்ஃப்ளிக்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா OS மார்ட். ஓகேங்களா? 2 ஆப் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஆப் பார்த்தீங்கன்னா லூடோ சாம்ப்னு ஒரு லூடோ கேம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா?
இதில் பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆக்டிவேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இதில் நீங்கள் முதல்ல உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா 1180 ரூபா கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். பட் இது பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் போட்ட அமௌண்ட்டு வந்து அப்போவே உங்கள் கைக்கு வந்துடும். அந்த அமௌண்ட்டு வச்சு நீங்கள் இவங்களுடைய ஓஎஸ் ஸ்மார்ட் ஷாப்பிங் சைட் உங்களுது இருக்குது. நீங்கள் அதில் போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ரிவார்டை. உங்களுக்கு வேணுன்ற ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தி அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் 1180 ரூபா கொடுத்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 கூப்பன் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் 400 கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த 3 வவுச்சரையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்ட அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நான் ஒர்க்கிங் இன்கம்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்கில், அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து தராங்க. இது வந்து லைஃப் டைம்னு வந்து சொல்லியிருக்காங்க. எங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கெட் டெய்லி. நீங்கள் அந்த ஆப்பை பிக் ஃப்ளிக்குன்ற அந்த ஆப் வந்து நீங்கள் டெய்லி வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20 ருபீஸ் வந்து லைஃப் டைம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரெனியூவல் தான். இங்கே பாருங்கள் ஆட்டோ ரெனியூவல் இருக்குது பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 120 டேஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெனியூவல் ஆகிடும். அது நீங்கள் வந்து மறுபடியும் பைசா கட்டி ரெனியூவல் பண்ணோம்னா அப்படிலாம் கிடையாது. இதுவே ஆட்டோமேட்டிக்காக ரெனியூவல் ஆகிடும். இந்தமாதிரி ஆஃபர்லாம் ஏன் இவங்க கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது ஃபெயிலியரில் போயிருக்கு. எந்த ஒரு ப்ரொமோஷனும் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் ஆனால் எம்எல்எம் கான்செப்ட் வச்சு பண்ணால் கொஞ்சம் நல்லா போகும் அப்படின்ற ஒரு ஐடியா தாட் வந்திருக்கு. அதனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது நானும் வந்து சொன்னது கிடையாது. ஓகேங்களா, ஓகே அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிக் ஃப்ளிக் இது வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் தான் நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். இதில் எக்கச்சக்கமான இன்கம் கொட்டி கிடக்கு. ஓகேங்களா, ஆனால் என்ன ஒன்று லெவல் இன்கம் ரெஃபரல் இன்கம்லாம் ₹1 தான் வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் அவ்வளோ சொல்கிறேன் நான். என்னடா அவன் ₹1 தான் கொடுக்குறாங்க, எப்படி நம்ம அவ்வளோ மாதிரி அமௌண்ட் ஏர்ன் பண்ண போகிறோம் இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான எக்ஸ்ட்ரானாக நான் கொடுத்துறேன் பாருங்கள். லெவல் 1 இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் முதல் நபரை நீங்கள் ஜாயின் பண்ணி விடும்போது உங்களுக்கு ₹1 கிடைக்கும் டேரெக்டில். அதே நீங்கள் 10 பேர் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ₹10 கிடைக்கும். இது வந்து ஒரே நாள் தான் கிடைக்குமானா அப்படி கிடையாது, டெய்லி கிடைக்கும், லைஃப் டைம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒருத்தரை ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாவதாக நீங்களே உங்களுக்கு கீழே போடக்கூடாது. ஃபஸ்ட்டாக ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா, அவருக்கு கீழே போடணும். அப்போ தான் லெவல் இன்கம் வந்து நிறைய கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ₹1 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே செகண்ட் லெவலுக்கு ₹2, தேர்ட் லெவலுக்கு ₹3, செவன்த் லெவலுக்கு ₹7 கிடைக்கும் ஒரு ரெஃபரலுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் செகண்ட் லெவலில் 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 × 2ன்னு போட்டிங்கன்னா ₹200 ஒரு நாளைக்கு கிடைக்கும். மாதம் ஆனால் ₹6000 வந்து கிடைக்கணும். இங்கே ஷோ பண்ணிட்டாங்க. இங்கே மந்த்லி இன்கம் நீங்களே அதை வந்து ஷோ பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ வேணால் ஃபாஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா பிடிஎஃப் கேளுங்க, நான் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1000 பீப்புள்ஸ் வந்து ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா 1000 × 3ன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பெர் டேக்கு ₹3000 வந்து உங்களோட ஏர்னிங்ஸ். மந்த்லி பார்த்தீங்கன்னா ₹90,000 உங்களோட ஏர்னிங்ஸ், ₹90,000 உங்களோட ஏர்னிங்ஸ். இது எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி வந்து கொடுக்குறாங்க ₹3000. ஆனால் உங்கள் டீமில் தேர்ட் லெவலில் 1000 பீப்புள்ஸ் இருக்கணும். ஆனால் 1000 பீப்புள்ஸ் தான் இருந்தால் தான் அந்த ₹3 வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுமானா அப்படிலாம் கிடையாது. இதுக்கு நீங்கள் தேர்ட் லெவலில் ஒருத்தர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க சும்மா எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்காங்க இவ்வளோ பேர் இருக்கும் அப்படின்னு. இவ்வளோ பேர் இருந்தால் இவ்வளோ பேர் ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு அவங்க சும்மா டெமோக்காக போட்டிருக்காங்க. பட்டு நீங்கள் வந்து ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு ஆளுக்கு ₹3, 4 பேருக்கு ₹3 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அது நீங்கள் வந்து மினிமம் ₹500 இருந்தாலும் விட்ரால் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் 1ல் ஒருத்தர் இருக்காரு, லெவல் 2ல் 3 பேர் இருக்காங்க, லெவல் 3 5 பேர் இருக்காங்க, லெவல் 4ல் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க, லெவல் 5ல் 50 பேர் இருக்காங்க, லெவல் 6ல் பார்த்தீங்கன்னா 100 பேர், அடுத்த 7 லெவலில் பார்த்தீங்கன்னா 500 பேர் இருக்காங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் உங்களுக்கு இன்கம் வரும். இப்போது 7th லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபருக்கு ₹7 இருக்குதா. ஓகேங்களா, ஒரு லெவலில் 7th லெவலில் ஏதாச்சும் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7th லெவலில் யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹7 கிடச்சிரும். அதேமாதிரி 6th லெவலில் யாராவது ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ₹6 கிடைக்கும். 5th லெவலில் ஜாயின் பண்ணும்போது ₹5 கிடைக்கும். இதே மாதிரியே எல்லா லெவலுக்கும் இன்கம் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வேறு லெவல் இன்கம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஒன்று. ஓகேங்களா, இதில் மந்த்லி இன்கமும் டெய்லி இன்கமும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் டெய்லி இன்கம் எதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி இன்கம், இதுதான் பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம். இதில் எக்கச்சக்கமான இன்கம் இருக்குது. ஓகேங்களா, என்னுடைய தாட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஒருத்தர் மட்டும் தான் ரெஃபர் பண்ணணும். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கீழே தான் போடணும். ஓகேங்களா, அப்படி போட்டால் தான் உங்களுக்கு லெவல் இன்கம் அதிகமாக வரும். இப்போ என் டவுன்லைனில் ஜாயின் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஒருத்தர் மட்டும் தான் நான் ஜாயின் பண்ணி என் டேரெக்டில் போட்டுப்பேன். மீதி எல்லா என் யூடியூப்லேருந்து வர எல்லா ஆட்களையும் நான் கண்டிப்பாக அடுத்த வந்து ஆட்களுக்கு மட்டும்தான் நான் வந்து அதை ரெஃபரல் பண்ணி கொடுப்பேன். அதை நானே வந்து போட்டுக்க மாட்டேன். அப்படி பண்ணும்போது எனக்கும் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா, ₹1 தான் கிடைக்கும். பட் 4th லெவலில் இருக்கிறவங்களுக்கு 5th லெவலில் இருக்கிறவங்க அந்த ரெஃபரில் கொடுக்கும்போது எனக்கு அந்த 4th லெவலுக்கு ₹4, 5th லெவலுக்கு ₹5 ஏதோ இந்த மாதிரியான இன்கம் எனக்கு பெரிய இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்னடா அது ₹1 ₹2 நீங்கள் சின்னதாக நினச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்கம் இருக்குது அப்படின்றது நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா,
அதனால் இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சூப்பராக அந்த டீம் எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து சில பல ரிவார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரிவார்ட்ஸ் நான் அடுத்த பேர் ஷோ பண்ணுற பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 2 100 பீப்புள்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15K அதாவது 15,000 ஒர்த்து உள்ள ஒரு மொபைல் ஃபோனோ அப்படி இல்லைனா பேமெண்ட்டாவோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ரிவார்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 50 அச்சீவ்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 3ல் 1000 பீப்புள்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு கார் எடுக்கிறதுக்கான டவுன் பேமெண்ட் 1 lakh rupees வந்து தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மந்த்துக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 lakhs ஒர்த் உள்ள ஒரு கார் வந்து தர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவுஸு அதுவும் இல்லாமல் ஒரு காரும் வந்து தருவாங்க 5th லெவலில். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்த்துப்போம். ஓகே, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனே தான். USA UK இந்த மாதிரி கம்பெனிலாம் கிடையாது. இது முழுக்க ஒரு இந்தியன் கம்பெனி தான். பூனேயில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். என்னோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வேணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற அமௌண்ட்டு அப்போயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடச்சிடுது ஓச்சராக. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து உங்களுக்கு 20 ரூபா வேறு கிடைக்குது. ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு மேலே எந்த ஒரு பேக்கேஜஸுமே கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரெஃபர் லிங்க் நான் வந்து கீழே கொடுக்குறேன். வேணுறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான வீடியோஸில் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ, பை.